அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு அம்மா மான், அது பக்கத்தில் ஒரு குட்டி மான், ரெண்டும் போயிட்டே இருந்துங்கள். அம்மா மானுக்கு அந்த காட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவு தெரியும். காடுன்னா என்ன, இங்கே வரும், புலி வரும், கரடி வரும், தீப்பிடிக்கும், அருவி கொட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு தெரியும். குட்டி மானுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது அம்மா மான் என்ன பண்ணுறதோ அதையே பின்னாடி பண்ணிவிட்டு அது பின்னாடியே வந்துட்டு ரொம்ப குட்டி மான். அதனால் ரெண்டும் நல்லா சந்தோஷமாக ஒரு இடத்துல பச்சை பசேன்னு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுருந்தது. குட்டியும் சாப்பிட்டுருந்தது. சாப்பிட்டு முடித்து பார்க்கறது, அந்த அம்மா மான் கொடியில் ஒரு பெரிய சிங்கம் போயின்னு. அப்பாடா, என்னடா அது, இதுக்கிட்ட நம்ம தப்பிச்சுட்டாகணும் அப்படின்னு நினச்சிது அந்த அம்மா மான். நாம் தப்பிச்சுட்டா போதுமா, குட்டி நம்ம கூட ஓடி போயிடுவோம் எங்கேயாவது. குட்டியெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. அத்தோட நாம் இப்போ பதட்டத்தை காமிச்சா குட்டியும் பதட்டப்படுமே வழிய இதுக்கு எந்த தீர்வும் வராதே அப்படின்னு அதுக்கு பதச்சுது. ஹார்ட்டெல்லாம் படக் 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 படக்குன்னு அடிச்சுடுது. கண்ணெல்லாம் மிரண்டு போச்சு. தன்னோட பயத்தை அது வெளியில் காட்டிக்கிறதுக்கோ அதால் முடியாத நிலைமை. ஏன்னா அதை நம்பி ஒரு குட்டி வேற இருக்கே, இது என்ன பண்ணுறதோ அதுவும் பண்ணுமே. அதனால ரொம்ப கடவுளே அப்படின்னு மனசில் பக்தி பண்ணிட்டு கொஞ்சம் மனசை அமைதியாக்கிண்டு மெதுவாக கண்ணை கீழே அப்படியே சாதாரணமாக வச்சுட்டு கம்மரி வச்சுட்டு இன்னும் அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு இருந்தது, குட்டியும் சாப்பிட்டுட்டு இருந்தது. கடவுளே, நான் இப்போ என்ன தான் பண்ணுவேன்? இந்த பக்கம் சிங்கம் இருக்குது, வேறு பக்கத்தால் நம்ம அந்த குட்டியை இழுத்து நம்ம ஓடினா குட்டியை பின்னாடி ஓடி வந்துட போகுது. குட்டியை இழுத்துன்னு ஓடியே போயிடலாம் அப்படின்னு திரும்பி இப்படி பார்த்தா கரெக்டாக ஒரு வேடன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இந்த மானியை குறி வச்சுட்டுருக்கான். அட கடவுளே, இந்த வழியை அடிச்சு போச்சா, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிடுது. அதால் என்ன பண்ண முடியும், ரெண்டு வழியும் அடைச்சி போச்சு, இன்னும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு நேராக பார்த்தா குபீன்னு தீப்பற்றி எரியுது. திடீர்னு காட்டில், காடுகள் இதெல்லாம் சகஜம், திடீர்னு தீப்பற்றிக்கும் எரியும். சரி, பின்னாடி திரும்பி பார்த்தது, அது பெரிய ஷோர். அந்த ஷோர் மேலே ஏறி போய் இறங்கி உயிர் பழைக்கிறதுன்றது முடியாத காரியம். இது போனாலும் இந்த குட்டியும் பிடிச்சி விட்டுன்னு போகிறதுன்றது முடியாத காரியம். அவ்வளோதான். கடவுளே, எனக்கு ஒரு வழியே கிடையாதா, எல்லா பக்கமும் அடிச்சு போச்சே, நான் எப்படி இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து நான் உயிர் பழிச்சுப்பேன், என் குழந்தைய எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு அது மனசுக்குள்ளே மறிக்கிட்டு. ஆனால் அது கடவுள் பக்தியை ஒரு பொழுதும் விடலை. நம்ம படைத்த கடவுள் நம்ம நிச்சயம் காப்பாற்றும் அப்படின்னு பூர்ணமாக கடவுளை நம்பிட்டு நம்ம பதட்டத்தை காமிச்சா நம்ம பக்கத்தில் இருக்கிற குட்டியும் பதட்டப்பட்டு ஓடலாம், சிங்கத்து வாயிலாகப்படலாம், இல்லை நெருப்பில் போய் விழுந்துடலாம். அதனால் பதட்டத்தை காட்டக்கூடாது. அமைதி 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானிச்சுக்கக்கூடிய டயத்தில் இருக்குது. பாவம், அது நிதானிச்சுண்டுது. ஆனாலும் கடவுள் கண் திறந்தது. ஜோன்னு மழை கொட்டிட்டு அந்த மழையில் எதிர இருக்கக்கூடிய அந்த தீயெல்லாம் அணைஞ்சு போச்சு. வேடன் விட்ட வில்லு இந்த மான் மேலே படுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு மரத்து மேலே பட்டுது. அந்த மரத்து பக்கத்தில் போய் இருந்த அந்த சிங்கம், ஐயோ நம்ம மேலே இந்த அம்பு பட்டுற போதுன்னு ஒட்டியே போயிடுத்து. அந்த வேடனும் சிங்கம் திரும்பிட்டு வரத்தை பார்த்து அஜிச்சோ தன்னை சிங்கம் கடிச்சிட போனேன்னு ஓடி போயிட்டோம். இப்போ 3 பக்கத்து வழியும் பழையன்னு திறந்து விடப்பட்டது. மான் ரொம்ப சந்தோஷத்தோட கடவுளுக்கு நன்றி சொல்லி குழந்தைகிட்ட, என்ன வயிறு ரொம்ப சாப்பிடு, நிதானமாக சாப்பிட்டுட்டு நம்ம இந்த காட்டை விட்டு இன்னொரு பக்கத்துக்கு போகணும், சரியா அப்படின்னு குட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து மகிழ்ச்சியோட, இறைவா எனக்கு நன்றி, உன்னை நம்பினவருக்கு எந்த விதமான கஷ்டமும் வராதுங்கிறத நீ நிரூபிச்சிட்டியே அப்படின்னு நன்றி சொல்லிட்டு. இந்த கதை பிடிச்சிருந்தேன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.